ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிராணி கேம் தான் விளையாட போகிறோம். அதாவது கிராணியில் சீவர் எஸ்கேப் தான் நம்ம முடிக்க போகிறோம். கிராணி கேம் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்காக தான் நம்ம விளையாடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ பெட்லேருந்து எழுந்திரிக்கிறோம். சரி, கதவை திறந்து பாத்ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாத்ரூம் கதவை திறந்துருக்கு. கார்க்கு எப்போ எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ புதுசாக இருக்கும். நம்ம பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு வச்சுருக்கானுங்க போல இருக்குது. கிராணி மட்டும் வந்துடாமல் இருந்தால் சரி தான். அதுக்குள்ளே நம்ம போய் அந்த கராஜில் இருக்கிற கார் டிக்கியை திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லதாக கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் எங்களுக்கு வீடியோ கூட மோட்டிவேஷனாக இருக்கும். கராஜுக்கு வந்துட்டோம். இந்த காரை தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை. திறந்தா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வெப்பன் கீ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போதைக்கு இந்த கீயை உள்ளே போட்டு சத்தம் வர வச்சு கிராணியை வர வச்சு லாக் பண்ணுறோம் உள்ளே. கிராணி வா வா வா. அடுத்து என்ன வீடியோ போடணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. அந்த நீங்கள் போடுற கமெண்டில் நாங்கள் பார்த்து போடுறோம். கிராணி உள்ளே வந்துடுச்சு. கூட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணு. இப்போ புகையாக வரும். அதில் கிராணி மயங்கி ஊந்துடும். இதோ இங்கே பாருங்கள். வேணான்னு சொன்னால் விட்டுருவோமா? அது டக்குன்னு மயக்க போட்டு கிளவி. இவ்வளோ நேரம் மண்டையா ஆட்டிகிட்ருக்க. இன்னும் உள்ளே போயிடுச்சு கிளவி. கிளவி மறுகையா போய் பார்ப்போம். கிளவி எப்படி பத்துட்டு கிடக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வெப்பனுக்கு எடுத்துகிட்டு போய் வெப்பனை திறப்போம். அதுலேயே கொஞ்சம் வேலை இருக்குது. வெப்பன் இதோ அங்கே மேலே இருக்கும். கிளவி எந்திரிக்கல. ஷார்ட்கட்லேயே போய்டுவோமா? வந்தாச்சு. இங்கே தான் வந்து வெப்பன் இருக்கும். இதுதான் சொன்னேன். இதை வச்சு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிற வேலை இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒரு ரூம்லேருந்து எழுந்திரிச்சோம்ல பாத்ரூம் பக்கத்தில், அங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்துச்சுல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் மேலே. இதை ஷூட் பண்ணி அதை வந்து கீழே உள்ள வச்சு எடுக்கணும். அதை தான் சொன்னேன். அங்கே இருக்க பாருங்க. கரெக்டாக எம்னி ஷூட். சிச்சோ விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி எடுத்துட்டு தான் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வேறு உருண்டுக்கிட்டே இருக்கும். ஆனப்போ ஷூட். இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக எம் பண்ணி ஷூட். கரெக்டாக எம் பண்ணி ஷூட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அங்கே கீழே கராஜில் ஒரு ஓட்டை மாதிரி இருந்துச்சுல்ல, அதோ இங்கே தான் ஒரு லாக் இருக்கும். அதை அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. நல்லதாக இருக்கணும். சேஃபில் என்ன இருக்கும்? உபயோகமாக இருந்தால் சரி தான். ரஸ்டி பேர்லாக்கி, உட்டன் ஸ்டிக்கு, இல்லைனா செயின் கட்டுற அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பொருளை கண்டுபிடிச்சாச்சு. எஸ்கேப்க்கான ஃபஸ்ட்டு பொருளை செயின் கட்டர். இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இங்கேயே போட்டு வைப்போம் நம்ம கண்டுபிடிக்க இதெல்லாம். நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும்னா உட்டன் பேட்லாக்கி, சாரி ஃப்ரெண்ட்ஸ், உட்டன் பேட்லாக்கி இல்லை, உட்டன் ஸ்டிக்கு, ரஸ்டி பேட்லாக்கி. வாய் குளருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கிராணி கிழவியை போட்டு தள்ளுறோம். இல்லை ரொம்ப தள்ள பண்ணுவோம். வருது. போட்டு தள்ளியாச்சு கிராணியை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற ஸ்பைடருக்கு தான் எடுக்கணும். அதுக்கு வந்து டைரி வேணும். டைரி வந்து இங்கே தான் நான் எங்கேயோ பார்த்தேன். அதோ இங்கே தான் சொல்கிறேன். இதுதான் டைரி. மேலே இன்னொரு கிளவி இருக்கும் தொங்கிக்கிட்டு, ஒரு ஷெல்ஃப் மாதிரி அடைஞ்சிட்ருக்கும். அதுக்கிட்ட போய் இந்த டைரியை போட்டால் நம்மளுக்கு பேட்லாக் கீ வந்து ஸ்பைடர் கீ வந்து டக்குன்னு கிடச்சிரும். எங்கே இருக்குது? வாய் ரொம்ப குளருது இந்த கிராணியால். இதோ இங்கே தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி தொங்கிட்டு கிடக்குன்ட்டு. ஃபோட்டோவை பார்த்தீங்களா? இங்கே தான் வைக்கணும். ஊந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம வேறு ஏதாச்சும் வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம போய்ட்டு மீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த கன்று வந்து தேவை, இம்பார்ட்டண்ட்டு. அதை வச்சு சுட்டு தான் அந்த மீட் எடுக்க முடியும். மீட் வந்து எங்கே இருக்குன்னா இந்த படிக்கட்டு மாதிரி ஏறுனா மேலே ஒரு படிக்கட்டுக்கு எதிர்காப்பில் இருக்கும். அதோ இங்கே தான் சொல்கிறேன். இங்கே தான் இங்கே கதவு இருக்கும். அதை திறந்து உள்ளே போனால் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு காக்கா இருக்குது. அதுக்கிட்ட என்ன இருக்குது பார்ப்போம். காக்கா என்ன வச்சுருக்க? ரஸ்டி பேர்லாக்கியா? காக்கா கொஞ்சம் குடியேன். என்ன கடிச்சு விட்ருச்சு. நான் பிரியாணி போடுறேன் வந்து. கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுடுற இடம் இருக்கும். இதோ இந்த ஓட்டைக்குள்ளே தான் சுடணும். அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதை தான் சுடணும். கொஞ்சம் மேலே வச்சு சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக எய்ம் பண்ணி சுட முடியும்.
கரெக்டாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சுட்டாச்சு. போயிட்டு உள்ளே ட்ராப் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கா ட்ரான்ஸ்க்யூசர். ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். மீட் இங்கே தான் இருக்கணும். இங்கே இருக்கட்டும். போய் மேலே போயிட்டு அப்படியே கிராணி கிழவியை போட்டு தள்ளுறோம். இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். போட்டு தள்ளியாச்சு. நம்ம கீழே போயிட்டு ஏதாச்சும் வேலையை பார்ப்போம். அங்கே என்ன இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்டி வச்சு அடைச்சிட்ருப்பாங்களே, இங்கே தான் சொல்கிறேன். டேபிள் மாதிரி இருக்கும். அங்கே ஏதாச்சும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இதுவும் தேவை. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஸ்பைடர் ரூம் இருக்கும், அதை திறந்துருவோம். ஓகே, வந்தாச்சு. போ இப்போ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டால் இந்த கதவு திறக்கும். மேலே ஒரு ஸ்பைடர் இருக்கும். அதுக்கு தான் அந்த மீட்டு போட்டு அங்கே ஏதாச்சும் உபயோகமாக இருக்கான்னு பார்க்கணும். போய் கீழே உளே. இப்போதைக்கு சவுண்டு போட்டு இந்த கிராணி டைவெர்ட் பண்ணி வர வைப்போம். இல்லைன்னா ரொம்ப தொல்லை பண்ணும். கீழே போகும்போது இருந்துச்சுன்னா அச்சு போட்டுரும் கிளவி. இங்கே இதுவும் போடுவோம் சவுண்டு. இங்கே இருக்கான்னு பார்ப்போம். கிராணி கிளவி வந்துச்சான்னு பார்ப்போம். சீக்கிரம் வா கிளவி. வேணுன்ற போதெல்லாம் வராது, வேணான்ற போதெல்லாம் வரும். வந்துடுச்சு. கிளவி இங்கே எங்கே பார்த்துட்ருக்க? மேலே பாரு, மேலே. ஐய, காது கேட்காதது. வந்துடுச்சு. வா 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 வா. நம்ம போய் ஒழிஞ்சுக்கணும். ஆச்சு போட்டுரும். அது வரட்டும். நம்ம இங்கேயே ஒழிஞ்சு ஹைடாகி பார்த்துட்ருப்போம். வா கிளவி வா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் வரல. கிராணி வயசாகிடுச்சுல, அதனால் நடக்க முடியலன்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவள் வரல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். போய் ஒழிஞ்சு போயினா இங்கே இருந்தால் வந்துடுவோம். வரலையே, என்னடா இது? 700 போதெல்லாம் வராது, வேணாத போதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் கொடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிராணி கழுவி வர மாதிரியே தெரில. இதை நம்பி நம்ம இங்கே உட்காந்துருந்தா ஒரு வேலையும் ஆகாது போல இருக்கே. இது ஒரு தொல்லை பிடிச்சது. அங்கேயே உட்காந்துருந்தா ஒரு வேலையும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். போய் ஆகுற வேலையை பார்ப்போம். இந்த கிராணி கழுவி வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மீட் எடுப்போம். நம்ம அந்த ஸ்பெஷல் கீ போட்டு ஸ்பைடர் ரூம்னு ஒன்று திறந்தோம்ல, அதில் அந்த மீட்டை போட்டு அந்த ஸ்பைடர் கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், நல்லா காண்டாயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருக்குது மீட்டு. மேலே அதோ இங்கே தான் நம்ம திறந்தோம். அங்கேயே ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அந்த தட்டை தான் சொன்னேன். அங்கே போட்டால் அந்த டப்பாக்குள்ளேருந்து ஒரு ஸ்பைடரை வந்து கடிக்கும். இதை சாப்பிட்ரும், இல்லை நம்மளை கடிச்சு போட்டுரும். நம்மளுக்கு லைஃப் இறந்துருவோம். இந்த கபோர்ட்குள்ளே என்ன இருக்குது? பேர்ட் சீடு. காக்காவுக்கு சோறு வைக்க சொல்கிறாங்க. அந்த காக்கா கிட்ட நம்ம பார்த்தோமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காக்கா கிட்ட தான் நம்மளுக்கு ரஸ்டி பேட்லாக் இருந்துச்சு. அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்ல வேலை யூஸ்ஃபுல்லான பொருளாக கொடுத்துருக்கானுங்க. போயிட்டு அந்த காக்கா கிட்ட சோறை போட்டு அந்த ரஸ்டி பேட்லாக்கு ஆட்டையை போட்டுருவோம். காக்கா காக்கா எங்கே இருக்க? இங்கே இருக்கியா? இந்த தட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சோறு வைக்கணும். போய் சாப்பிட்டு இந்த ரஸ்டி பேட்லாக்கியை கூட எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 1 தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை, உட்டன் ஸ்டிக்கு. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் இங்கேயே போட்டு வச்சுருவோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் ஸ்பைடர் கீ வந்து வந்துருக்கான்னு பார்க்கலாம். இங்கே தான் நம்ம டைரி போட்டு ஸ்பைடர் கீ வர வச்சோம்ல, அங்கே தான் ஸ்பைடர் கீ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அந்த சீவரில் கூட திறப்போம். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு சீவர் எஸ்கேப் பண்ண முடியும். அங்கே வேறு ஒரு 8 கால் பூச்சி இருக்கும் பெருசாக, ஸ்பைடர் கிரானின்ட்டு. இதுதான் சொன்னேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் யூஸ்ஃபுல்லாக. குதிச்சிட்றா கைப்புள்ள. அப்பாடியோ. இப்போ இதுக்குள்ளே இப்போ குதிச்சாச்சு. சரி வாங்க முன்னோக்கி எந்த ஒரு நேரம் பார்த்து போய். இங்கே உள்ள தான் போனோம். உள்ளே போகும்போதே திக்குன்னு இருக்கே. தாடி வந்தோடனே கிராஸ் பண்ணுறா. நீ என்னண்ணா வச்சு செய்ய போகிறாளோ தெரியலையே. பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது வரைக்கும் வரல. இதுதான் சொன்னேன். ஹேமர் இருக்குது. ஹேமரை வச்சு 2 பிளாங்க் இருக்கும்ல அடைச்சி வச்சு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போ. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து வெளில போகிற வேலையை பார்ப்போம். இங்கே இருக்கிற மிஷின்லாம் டேஞ்சராக தான் இருக்குது.
போயாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பைடர்கிட்ட இந்த மீட் எடுத்தோம்ல, ஸ்பைடர் மீட்டை அங்கே ஒரு பிளாங்க் இருக்கும் அடைச்சி வச்சு. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்குமே, இங்கே தான் சொல்கிறேன். இங்கே ஒரு பிளாங்க் வச்சு அடைச்சி வச்சுருப்பான். இதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒன்று ஒன்றா பிடுங்கி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போது உள்ளே இருக்குன்னா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்மளுக்கு 3 பொருளுமே கிடச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம போய் அசம்பிள் பண்ணுறது தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். இந்த ரிஸ்க்காகவே நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போய் உள்ளே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு உடன் ஸ்டிக்கை போய் இதுக்குள்ளே போடுவோம். அப்படி தான் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்காது. டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும் வேலையை. இப்போ செயின் கல்ற போட்டோம். இன்னும் ரஸ்டி பேட்லாக்கில் மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் போட்டால் இது கையிலே எடுத்து குச்சிரும். அப்புறம் திருப்பி இது ஒன்றுத்தையும் இதுக்குள்ளே போடணும். ஒன்று போட்டாச்சு. அப்புறம் ஒன்று போடணுமா? இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் போட முடியல. உள்ளே போய் தான் தொலையேன். இது வேறு ஒரு டென்ஷன் ஏற்றுதே பாருங்கண்ணே. இது வேணாம், உடன் ஸ்டிக்கே போடுவோம். நம்ம கையில் எடுத்துகிட்டு குச்சிரும். இதுவும் கோளாறு பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? உள்ளே போயிடுச்சு. கடவுளே, இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு குச்சிரும். குச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு அசம்பிள்லாம் பண்ணுறோம் எல்லாத்தையும். செயின் கட்டுறதுக்கு போய் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். வந்துடக்கூடாது, வரவே கூடாது. ஸ்பைடர் கேள்வி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருச்சு. காலை பார்த்தீங்களா எத்தான் தாண்டி இருக்குன்ட்டு. இது ஒன்று போகாமல் இங்கேயே மூச்சு வாங்கிடுது. போகுது 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 போகுது. அந்த பக்கம் போயிடுச்சு. நம்ம நேராக ஓடி போயிடுவோம். ஸ்பைடர் கிளவி வரக்கூடாது, ஸ்பைடர் கிளவி வரக்கூடாது, ஸ்பைடர் கிளவி வந்துடவே கூடாது முன்னாடி. அப்பாடியோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயினை கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம 2 பொருளை அசம்பிள் பண்ணால் எஸ்கேப் பண்ணிடலாம். அச்சோ, இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. நம்ம அப்படி போயிடுவோம். இங்கே போனால் டேஞ்சர். அப்படி சுற்றிட்டு போயிடுவோம். வரல. ஓடு 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 ஓடு. இங்கேருந்து வெயிட் பண்ணுவோம். அவன் இங்கே வர முடியாது. அப்படி சுற்றிட்டு வரும்போது நம்ம அப்படி போயிடலாம். எப்படி ஐடியா? இன்னும் வரல. சீச்சா, இன்னும் வர்ற ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கிராணி கிளவி மாதிரியே மொக்க பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரமாட்டேங்கிறா? சீக்கிரம் தான் வந்து தொலையா. நாங்கள் எஸ்கேப்பை முடிக்க தேவையில்லையா? இவ்வளோ நேரம் ஆக்கணும். என்ன கிளவி நீ? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் வரமாட்டேங்கிறா. வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வா அப்படி வா. அவள் இப்படி வரும்போது நம்ம இப்படி போயிடும். வராளா வராளா? வந்துட்டா 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 வந்துட்டா. ஓடுறா கைப்புள்ள. ஓடு 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 ஓடு. உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ, சீக்கிரம் உள்ளே போ. நல்ல வேலை ஃப்ரெண்ட், ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிச்சோம். சரி, இப்போ நம்ம ரஷ்டி பேர்லாக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பூட்டை திறந்துடுவோம். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. எப்படி தான் பார்க்குறாளோ தெரில ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு காது கேட்காது, ஆனால் கண்ணு ஷார்ப்பு. மேலே இருக்கிற கிளவிக்கு 2மே ஷார்ப்பு. நேராக போகிறாளா? சரி, நம்ம சுற்றிட்டு போயிடுவோம். அதடி திரும்பி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை நம்ம போகல, இல்லைன்னா கடிச்சிடுவா. ஐயோ, இங்கே தான் நிற்கிறாளே. போய் தான் தொலையேன். நேராக போகிறா. அப்படியே போயிடு நாங்கள் தான் போக முடியும். அச்சோ, இங்கே தான் நிற்கிறா. கால் தெரியுது கால் தெரியுது கால் தெரியுது. போயிட்டாளா? பார்ப்போம். போகிறா ஃப்ரெண்ட்ஸ், போகிறா. அப்படியே போட்டோம். நம்ம அப்படியே நேராக ஓடி போயிடுவோம். பிரச்சனை இல்லை. நல்ல வேலை அப்படி போயிட்டா. உள்ளே கொஞ்சி போய் நம்ம பூட்டை திறந்துருவோம். இந்த பூட்டை தான் சொன்னேன், திறந்துருவோம். சரி, இப்போ திருப்பி நம்ம அதே பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். வரல. நம்ம நேராக ஓடி போயிடுவோம். ஓடி போய் உட்காந்துப்போம். வந்ததுக்கப்புறம் போவோம். எதுக்கு ரிஸ்க் நம்மளுக்கு? வரல வரல வரல. திருப்பி லேட் பண்ணுறாளே. நான் சொல்கிறது இவ்வளோ
வர மாட்டான். வந்துட்டான் 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 ஓடு 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 உள்ள போ உள்ள போ உள்ள போ. அப்பா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதை மட்டும் நம்ம அசம்பிள் பண்ணிட்டோன்னா எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அச்சோ எப்படி தான் பார்க்குறாலும் தெரியலையே. ஆனால் அவனா ஓடி வந்துடுறா. இங்கே தான் இருக்கா. அப்படியே நேராக போய்ட்டு நல்லாயிருக்கும். திரும்பி மட்டும் போகக்கூடாது. நேராக போகிறான். அச்சோ இங்கே தான் நிற்கிறான். நல்ல வேலை. கால் தெரியுது. திரும்பி போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நம்மளுக்கு இப்போ ரிஸ்க்கு. எங்கே போகிறா? நேராக போகிறாளா? ஆமாம், நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க? நேராக போகிறோம். நம்ம அப்படியே சுற்றிட்டு உள்ளே போயிடுவோம். போ 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 லாஸ்ட்டு பொருள் அவுட் ஆகக்கூடாது. உள்ளே போ டக்குன்னு போடா. இப்போது லாஸ்ட்டு பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மட்டும் அவுட் ஆகக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி சேர்த்துடணும். இங்கே தான் சொல்கிறேன். உள்ளே குனிஞ்சு எஸ் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரல அவ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். திறந்துருச்சு. நம்ம உள்ளே மட்டும் போட்டால் போதும். எஸ்கேப் பிடிச்சிருவோம். எஸ்கேப் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல். ஐயா மூஞ்ச பாரு. அங்கே எங்கேயும் பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸ். கிளவி துக்கம் தாங்க முடியல. வாயை பார்த்தீங்களா? 10 நாள் பல் விளக்காத மாதிரி. நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ். ஓகே பாய்.